உங்க வீட்டுல கரப்பாம்பூச்சி பள்ளி தொல்லை தாங்கவே முடியலையா? இந்த டிப்ஸை தெரிஞ்சுக்கோங்க. பெரிய கரப்பாம்பூச்சில இருந்து சின்ன கரப்பாம்பூச்சி வரைக்கும் அடியோட அழிச்சிடலாம். மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயத்துல பாதி வெங்காயத்தை இதுல கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட சாறு கரப்பாம்பூச்சிக்கும் பள்ளிக்கும் பிடிக்கவே செய்யாது. 4 to 5 பூண்டு எடுத்துக்கோங்க. தோலோடைய இதையும் சேர்த்துக்கலாம். இதோட வாசனையும் கரப்பாம்பூச்சிக்கு பிடிக்காது. 1 ஸ்பூன் மிளகு இதையும் சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டினா இந்த வேஸ்ட்டையும் தூக்கி தூர போட்டுறாங்க. ஒரு பேப்பர்ல எடுத்து எங்கெல்லாம் கரப்பாம்பூச்சி பள்ளி வருமோ அந்த இடத்துல வச்சீங்கன்னா இதோட வாசனைக்கு பள்ளி கரப்பாம்பூச்சி வராது. வடிகட்டினா இந்த லிக்விடு கூட 2 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகர் சேர்க்கறதுனால அதுல இருந்து வரக்கூடிய நெடித்தன்மை பள்ளி கரப்பாம்பூச்சிக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. இது கூடவே இன்னும் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இதை ஊற்றி எடுத்துக்கலாம். கரப்பாம்பூச்சி அதிகமாக வரக்கூடிய இடம் கிச்சன் சிங்க் தான். கிச்சன் சிங்குக்கு கீழே தண்ணி போற இடத்துல தொடர்ந்து 1 வாரம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. கரப்பாம்பூச்சி வரவே வராது. டெய்லி நைட்டு கிச்சனை கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் கவுண்டர் டாப்லையும் இந்த தண்ணியை தெளிச்சு நல்லா தொடச்சு விட்டுட்டீங்கன்னா கரப்பாம்பூச்சி இந்த ஸ்மெல்லுக்கு வரவே வராது. பள்ளி அதிகமாக இருக்கக்கூடிய இடம் டியூப்லைட் பக்கத்துல தான். அதுல இந்த லிக்விட ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. ஒரு பள்ளி கூட இந்த வாசனைக்கு இருக்காது. 1 வாரம் தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.